வணக்கம் நேயர்களே, இது இமிகிரேஷனும் நாமும் வாரந்தோறுமான இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. எனது பெயர் நமு பொன்னம்பலம். நான் அவெனி கனேடியன் இமிகிரேஷன் கன்சல்டன்சி இங்க் அல்லது avenicanada.com என்ற ஸ்தாபனத்தினூடாக TET தொலைக்காட்சியின் அனுசரணையோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றேன். இந்த வாரம் எனக்கு அண்மை காலமாக சில கிளையண்ட்ஸ் இந்த அப்ரோச் பண்ணுற விடயங்களில் ஒன்று இந்த கேர்கிவர் ஒர்க் விசாஸ் அல்லது ஒர்க் பெர்மிட்ஸ். இது என்ன முறையில் இதை செய்யலாம், அல்லது இது அவசரமாக சில வாரங்கள் சில நாட்களுக்குள்ளே முடிக்கிறதுக்கு வழி இருக்குதா என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். இது இப்பொழுதும் சில பேர் அணுகி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் ஒருவர் தனது சகோதரன் ஒருவர் படுக்கையில் இருக்கிறதாகவும் ஒரு சில நாட்களுக்குள் ஒரு கேர்கிவரை கொன்ற வேணும், தங்களுடைய ரிலேட்டிவரால் கொன்றதுக்கு வழி இருக்கா, அது இலங்கையிலிருந்து கொன்ற வேணும் என்று ஒரு ஒரு இமோஷனல் ப்ளீ என்று தான் அதை சொல்ல வேணும். வெரி டெஸ்பரேட். அப்போ அந்த நிலைமைகளில் இருக்கிற குடும்பங்கள் அல்லது அவர்களை சார்ந்த குடும்ப அங்கத்தவர்கள் அவர்கள் போகின்ற மன உளைச்சல்கள் அல்லது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த ஒரு செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் இந்த இமிக்ரேஷன் ரெகுலேஷனுக்குள்ளே நாங்கள் நின்று செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ இதில் என்ன வகையில் நாங்கள் இவற்றை செய்யலாம், என்னென்ன வகையில் இதில் அணுக முடியும் என்றதை இந்த கேர்கிவர் ப்ரோக்ராமை மெயினாக பேஸ் பண்ணி இன்றைக்கி இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் சில விடயங்களை கவர் பண்ண விரும்புகிறேன். அதாவது ஒருவர் வந்து ஒரு கேர்கிவர் தேவையாக இருந்தால், அதாவது ஒரு ஆளை பார்க்குறதுக்கு வீட்டில் வச்சு பார்க்குறதுக்கு வயதான ஒரு அம்மாவோ ஐயாவோ இருக்கலாம், அல்லது ஒரு மெடிக்கலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பிள்ளைகள் இருக்கலாம். அதாவது அவர்களுக்கு ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு தேவைகள் இருக்கலாம், 24 hour கேரில் இருக்க வேண்டிய பிள்ளைகள் இருக்கலாம், அது மருத்துவ காரணங்களால் இருக்கலாம். அப்போ அப்படியானவர்களை கவனிக்கிறதுக்கு என்ன வகையான விசாக்கள், என்னென்ன நடைமுறைகளை நாங்கள் செய்ய முடியும் அல்லது செய்யலாம் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஆள் தேவையாக இருந்தால், இது நேச்சுரல். ஒரு ஆளை பார்க்க தேவை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கள் என்றால், உள்ளூரில் அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அயலவர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள்ட்ட சொல்லுவீங்கள், யாராவது இருந்தால் எங்களுக்கு எடுத்து தாங்கணும். மேபி அது இந்த 24 hour கேர் அல்லது லிவ் இன் கேர்கிவர், அதாவது வீட்டோடு இருந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆள் கனடாவிலேயே நீங்கள் தேடி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நடைமுறையிலே அனுபவித்தவர்களுக்கு இது தெரியும். அது சில பேர் பகலில் வருவினோம், ஒரு மேபி 9 to 5 ஓ ஈவன் ஏர்லி மார்னிங் 7 to 7 கூட வர்றதுக்காக இருக்கலாம். ஆனால் ஓவர் நைட் ஸ்டே பண்ணி அங்கே இருந்து பார்க்குறதுக்கோ அல்லது ஒரு ஆளோட முழு நேரமாக இருந்து கவனிக்கிறதுக்கோ அவர்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதை ஹையர் பண்ணுறக்குரிய ஆக்கள். அப்போ அப்படியான நிலைமையில் இதைத்தான் நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் கனடாட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. இதுகளை நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு முயற்சி செய்த நாங்கள் இதுகளை இன்ன நிலைமையிலே எங்களுக்கு இது செய்ய முடியாமல் இருக்குன்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு ஆள் தேவை என்று சொன்னால், அப்பார்ட் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் மவுத்தாக நீங்கள் கேட்குறத விட நீங்கள் ஜென்யூனாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஆட் ஓ ஆன்லைன் ஆட் ஓ ஈவன் புட் அன் ஆட் ஆன் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், ஓகே, HRDC, Human Resources Development Canada.
அப்போ இந்த இதுகளில் நாங்கள் ஆட்ஸை போட வேணும். இதுதான் நேச்சுரலாக ஒரு ஆளை தேவை என்று கேட்குற ஒரு ஆள், எம்ப்ளாயர் ஒரு ஆள் இதை போடலாம். போட்டால் அதை நீங்கள் அதை டாக்குமெண்ட் பண்ண வேணும். லெட்ஸ் சே 3 months மினிமம் இதை டாக்குமெண்ட் பண்ண வேணும். டாக்குமெண்ட் பண்ணி போட்டு பிறகு சொல்ல வேணும், ஓகே நாங்கள் இவ்வளவு செய்துட்டோம், எங்களுக்கு இவ்வளவு ரெஸ்யூமீஸ் வந்தது, இதில் இத்தனை ரெஸ்யூமீஸ் வெளிநாட்டிலேருந்து வந்தது, அவைகளை நாங்கள் தவிர்க்கலாம், இவ்வளவு ரெஸ்யூமீஸ் எங்களுக்கு கனடாவிலேருந்து வந்தது, இவ்வளவு பேர் இப்படி எங்களுக்கு இருக்க அல்லது எங்களை சப்போர்ட் பண்ண இப்படி நாங்கள் முயற்சி செய்தாக்கல்ல இன்ன கேட்டகரியில் இவையில் எடுக்க முடியாமல் இருக்குது என்று சொல்லலாம். ஆனால் இதில் முக்கியமான என்னென்று சொன்னால் ஆஃபிஷியல் லாங்குவேஜஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதை பேஸ் பண்ணித்தான் உங்களோட ரிஃப்யூசல் இருக்கலாமே தவிர, நான் உதாரணத்துக்கு என்னுடைய அப்பாவோ அம்மாவோ அல்லது என்னுடைய பேரனோ பேத்தி அவை தமிழோ மன்னிக்கணும் இங்கிலீஷோ ஃப்ரெஞ்சோ கதைக்க மாட்டேன், அதில் தமிழ் பேசுகிறவர்கள் மட்டும்தான் எங்களுக்கு தேவை என்று அதில் போடுறது அது இதுக்கு முரண்பாடான விடயம். அதாவது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டணும். இது கவர்மெண்ட் ஆஃப் கனடா இது அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை. அப்போ ரீசனபிளியாக நீங்கள் ப்ரிஃபர்டுண்டு வேணுமெண்டாக போடலாம். நான் இந்த லாங்குவேஜை பேசக்கூடிய ஒரு ஆள் எங்களுக்கு வந்தால் நல்லதுண்டு போடலாம். ஆனால் ஒரு கனேடியன் சிட்டிசனோ பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டோ இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணக்குள்ள நீங்கள் அவையல் உங்களுக்கு தகுதியான ஆட்களாக இருந்தால் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஹையர் பண்ணத்தான் வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதுகளை நீங்கள் நியாயப்படுத்தி டாக்குமெண்ட் பண்ண வேணும். இப்போ இதுகளெல்லாம் செய்த பிறகு அடுத்ததாக எதுக்கு போகிறோம் என்று சொன்னால், நாங்கள் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் கனடாக்கு இந்த டாக்குமெண்ட்ஸோடு நாங்கள் போய் சொல்லுவோம், இப்போ எனக்கு ஒரு திறமையே கிடைக்கல, நாங்கள் வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆளை கொண்டுறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம், அதனால் அதுக்குரிய அப்ளிகேஷனை போடுவோம். அப்போ இது ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இது கிட்டத்தட்ட 3 months advertisement time and then interview and then ஸ்கெட்யூல் பண்ணணும் இன்டர்வியூக்கு. அவையில் இன்டர்வியூ பண்ணி அவையில் எடுக்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் எடுத்தால் அவ்வளோத்தில் முடிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு ரீசனபிளி குட் கேண்டிடேட் கிடைக்காட்டி அதை நாங்கள் ரீசனபிளி அந்த கிரவுண்ட்ஸை பேஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ரெஸ்யூமியை நாங்கள் ரிஃப்யூஸ் பண்ணி பிறகு நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் கனடா சொல்லணும், நோ we didn't get a good candidate out of this pool என்று சொன்னால், அடுத்ததாக நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் கனடாவுக்கு நாங்கள் ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கணும். அதாவது இமிக்ரேஷன் ஆஃப்கோர்ஸ் அப்ளிகேஷனை கொடுக்கணும். நாங்கள் இப்படி ஒரு ஆளை கொண்டுற விரும்புகிறோம், எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு இப்படி ஒரு ஆளுண்ட கொண்டுறதுக்கு உங்கள்கிட்ட இருந்து அனுமதி வேணுமெண்டு. இந்த ப்ராசஸ் இது இட்ஸ் கால் LMIA, லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். அப்போ இது கிடைச்சதுக்கு பிற்பாடு பிறகு நீங்கள் விரும்புகிற ஒரு ஆள் இந்த கனடாவில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டி அதில் என்னென்ன மாதிரியான பேசிக் குவாலிஃபிகேஷனோட எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அப்படி ஒரு கேண்டிடேட் உங்களுக்கு ஓவர்சீஸில் இருக்குமா இருந்தால், அது உறவினராக இருந்தாலும் ஓகே. ஆனால் அந்த உறவினர்ன்றதுக்காக நீங்கள் கொண்டு போகிறோம் என்று சொல்கிறது முடியாது. ஆனால் உறவினர்கள் அதாவது தகுதியானவர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களை கனடாவுக்கு வர்றதுக்கு அனுமதியை கேட்கலாம். இது that's another process. So we have to justify with the government of Canada that we need somebody from foreign country because we couldn't find a suitable candidate within Canada. அதன் பிற்பாடு நாங்கள் போய் கனடா இமிக்ரேஷன்கிட்ட சொல்ல வேணும், ஓகே ஐ ஃபவுண்ட் அ கேண்டிடேட் overseas, now you please allow me to bring him or her into the country. அந்த ப்ராசஸ் அது ஒரு ஒர்க் பெர்மிட்டுக்குரிய ப்ராசஸ். கேர் கிவர் ஒர்க் பெர்மிட் அவை என்னென்ன கேட்டகரியில் அவை லெட்ஸே கேர் கிவர் ப்ரோக்ராம் முடிச்சிருக்கலாம், இங்கிலீஷோ ஃப்ரெஞ்ச் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்க வேணும், அதை ப்ரூவ் பண்ண வேணும். or maybe previous experience in the caregiver field or maybe foreign employment. இப்போ சில கேண்டிடேட்ஸ் நாங்கள் செய்ததில் extensively they have either worked as caregivers in the Middle East countries
or in some cases here of course in Israel we have gone through some applicants. அப்போ அப்படியான நிலைமையில் இருக்கிற ஆட்களை நாங்கள் எடுக்கிறது அல்லது அவர்களை இதுக்கு தயார்படுத்தி இதுக்குரிய அப்ளிகேஷன் ப்ரோசஸுக்கு ஃபோர்வர்ட் பண்ணுறது கொஞ்சம் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். லெட்ஸே நீங்கள் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறீங்க, அதே நேரத்தில் உங்களுக்கும் ஒரு ஆள் தேவையாக இருக்கீங்க என்று சொன்னால், இப்போ அதை நோக்கித்தான் எங்களோட சமூகம் பொதுவாக யோசிக்கணும் இல்லை சிந்திக்கணும். சாரி, அதாவது என்ன மாதிரி என்று சொன்னால், இப்போ எங்களுக்கு ஒரு எல்டர்லி பர்சன் வீட்டில் இருக்கலாம். அவர் மேபி ஹி ஒர்க்ட் இன் த லாஸ்ட் 20-25 years அண்ட் இஸ் பெட் ரிடன். இப்போ படுக்கையில் இருக்கிறாள், அவருக்கு பூர்ணமாக ஒரு ஆள் அவரை கவனிக்கிறதுக்கு தேவையாக இருக்குது கேகிவர். அந்த நிலைமையிலே அவருக்கு மேபி ஹீ மே ஹாவ் இனஃப் இன்கம் ஆன் இஸ் ஓன். இன்கம் இன் த சென்ஸ் பென்ஷனாக இருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் பென்ஷன், some people might have RRSP, some people might have additional pension from, for example, Canadian postal workers, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பென்ஷன் இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் or டீச்சர்ஸ், அப்படியான ஆட்களுக்கு வந்து வேறு அடிஷ்னல் பென்ஷன்ஸ் இருந்தால் அவைகள் அதையும் பேஸ் பண்ணி ப்ளஸ் கனேடியன் பென்ஷனையும் காட்டி தாங்களே ஸ்பான்சராக இருந்து இந்த இன்னொரு கேகிவரை கொண்டு வரக்கூடிய இதை செய்யலாம். லெட்ஸே ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, medically he or she needs the caregiver. அந்த நிலைமையில் அதுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ண கேகிவரை அதில் எடுக்க வேணும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரியோ அல்லது அவர்களுக்கு இன்கமோ இருக்காது. இன் தட் கேஸ் பேரண்ட்ஸ் இன்கம் or maybe grandfather or grandmother, if they are living together, if we can prove, என்னென்னா நாங்கள் அதை ப்ரூவ் பண்ண வேணும், they are living together and இந்த குழந்தையோடு இருந்தால் அவையில் சொல்லலாம், ஓகே ஐ am willing to support, or here is my financial details, bank statement or my income, இதுகள் எல்லாத்தையும் கொடுத்து அவன் பென்ஷன் ஓ RRSP ஓ சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தால் என்னத்தை நாங்கள் காட்ட வேணுமென்றால், லெட்ஸே கேகிவர் நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு இங்கே வர்றதா இருந்தால் அடிப்படை சம்பளம் இவ்வளவாக இருந்தால் கேகிவர்கள் லெட்ஸே 30,000 per year. அதனால் நாங்கள் அட்லீஸ்ட் 60,000க்கு அல்லது 50,000க்குரிய அந்த ரிசர்வ் ஃபண்டு அல்லது அதுக்குரிய ஃபண்டுக்குரிய என்னென்ன மாதிரி இந்த ஃபண்டை அலோகேட் பண்ணலாம் இந்த கேகிவருக்குன்றதையும் சொல்லி, இந்த கேகிவரை நாங்கள் வீட்டில் வச்சுருக்கிறது என்றால் அவைகளுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன கொடுப்போம், அதுகளுக்குரிய வசதிகள் என்ன அதுகளையும் சொல்லி நாங்கள் அதை கேட்க வேணும். இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது. அதே மாதிரி அட் த சேம் டைம் இஃப் யூ ஆர் எலிஜிபிள் தென் இட் இஸ் அன் ஈஸி ப்ராசஸ். எலிஜிபிள் இன் த சென்ஸ் in the financially able to sponsor somebody, you have to have a reserve fund or additional support in order to pay the salary of the caregiver and room accommodation எல்லாம் அங்கே இருந்தால் then we can justify. And at the same time the live-in caregiver என்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து உங்களோட வீட்டில் இருந்து தான் இதை உதவி செய்யணுமென்று எதிர்பார்க்குறது கொஞ்சம் தவறானது. அதே மாதிரி 1 or 2 days நீங்கள் வேறு ஒரு ஆளுக்கு மினிமம் 1 day நீங்கள் அவையை ரிலீவ் பண்ணணும், ஒர்க்கில் இருந்து ஆஃப் கொடுக்கக்கூடிய வசதி இருக்கணும். அது மேபி ரொட்டேஷனல் பேசிஸாக இருக்கலாம், ஓ மேபி எவ்ரி சண்டே என்று கொடுக்கலாம், ஓ மேபி எவ்ரி 1 week ஆஃப் த டே என்று ஏதாவது ஒன்றை கொடுக்கலாம். அப்போ இதுகள் எல்லாம் இப்போ இதுகள் வந்து இந்த சில விடயங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமில் வெரி லிமிட்டட் டைம், இதுன்னு 1/2 hour அதுக்குள்ளே வச்சுக்கொண்டு எல்லா தகவலையும் தர முடியாது. ஆனால் இந்த எங்களோட சமூகத்தின் தேவைகள் இப்போ முதல்ல ஒர்க் பண்ணாக்கள் ரிட்டையர் பண்ணுற ஏஜை நோக்கி போயினோம். நிறைய பேர் வீட்டில் வச்சு தங்களோட தாயோ தகப்பனையோ சப்போர்ட் பண்ண விரும்புகிறாக்கள் இருக்கிறோம், மேபி ஃபினான்ஷியலி ஏபிள். அப்போ அப்படியான ஆக்களுக்கு அந்த அவர்களின் மனநிலை அவர்களை சந்தித்த இடத்துல அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராமில் இதை கவர் பண்ணுறேன். ஏனென்றால் குறிப்பாக எனக்கு ஒரு 2 or 3 weeks நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து இமோஷனலாக நின்று அவன் பிரதருக்கு ஒரு 2 சுயநமுட்ட ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து போன ஒரு ஆள் வெளிநாட்டில் இருந்து. அப்போ அவன்ட நிலைமையை கருத்தில் ஒன்று தான் இந்த ப்ரோக்ராமில் இதை சேர்த்துக்கொள்கிறதுக்கு வேறு ஆக்களும் கேட்டதுக்கு நாங்கள் இதை சேர்த்துக்கொள்கிறதுக்கு நான் முடிவு செய்து இதை உங்களுக்கு விவரங்களை தந்தோன்றிருக்கிறேன்.
அப்போ நான் முதல் சொன்னது போலவே LMIA அந்த ப்ராசஸ் எங்களுக்கு தேவை. அது நான் ஜஸ்டிஃபை பண்ண வேணும் கவர்மெண்ட் ஆஃப் கனடாவுக்கு. I need somebody from overseas. And then we have to locate or we have to find somebody in overseas country who can fulfill that category of job. அப்போ இதுதான் அவசியமான ஒன்று. அப்போ இது 10 stages. At the same time little bit time consuming. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வெரி ஒரு கிளியராக ப்ரிசைஸாக இருக்க வேணும். இல்லாமல் இது கொஞ்சம் தான் காசு இருக்குது, எங்களால் இயலாது, இன்னொரு ஆள் ஹெல்ப் பண்ணும், இப்படியான நிலைமையில் இதை கொண்டு போகிறது கஷ்டம். அப்போ இதில் விளங்கி கொண்டு நீங்கள் வர வேணும். அப்போ இதில் இப்போ உதாரணத்துக்கு இந்த சில ஸ்டெப்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த லோக்கல் நியூஸ் பேப்பர், ஆன்லைன் or Government of Canada advertisement or HRDC advertisement. அதே மாதிரி உதாரணத்துக்கு இந்த கிடைக்கிற ரெஸ்யூமீஸை இன்டர்வியூ பண்ணுறதும் அவைகள் தகுதி இல்லாதாக்கள் என்றால் அதில் டாக்குமெண்ட் பண்ணி ரிஃப்யூஸ் பண்ணுறதும். இதுகள் கோஸ்ட் கட்டிங்கில் சில பேர் செய்ய விரும்பினால் யூ கேன் டூ இட். ஆனால் இதில் அவசியம் என்னென்றால் அது இந்த கேர்கிவர் இந்த ஹையரிங்கில் இது ஒரு ஃபவுண்டேஷன். இது பலம் இல்லை என்றால், இந்த டாக்குமெண்டேஷனும் இந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸும் பலமாக இல்லை என்றால் இந்த முழுதாக நீங்கள் கட்ட விரும்புகிற வீடு கொலாப்ஸ் விழும். ஏனென்று சொன்னால் தாங்காது. ரைட். அப்போ இது தாங்கக்கூடிய நிலைமை கொண்டுறதா இருந்தால் நீங்கள் அவசியம் இதில் ஓரளவுக்கு டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும். இதுகளை அட்வர்டைஸ்மெண்ட் அதில் ஆர்கனைஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஆள் வேணும். இது செய்ய முடியாத என்றொன்று இல்லை, ஒரு ஆள் சொந்தமாக செய்யலாம். ஆனால் அதை விளங்கி கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஆள் வேணும். இப்போ இதை சொன்ன உடனே இப்போ எனக்கு அண்மை காலத்தில் ஒரு ஆள் இருந்தவன் ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற பிள்ளையை வச்சு அதை செய்ய துவங்கிச்சிடும். அது செய்யக்கூடாது, அந்த பிள்ளைக்கு முடியாதுன்றதை நான் சொல்ல வர இல்லை. சில பிள்ளைகள் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கணும். ஆனால் இப்போ அவைகள்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவைகளுக்கு இருக்கிற அந்த ஆற்றலும் இந்த விடயத்தில் சில வேளை அவர்களால் முடியாமல் போகலாம். அதனால் இது நீங்கள் உண்மையாகவே ஒரு ஒழுங்கான ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு இதை எழுப்ப விரும்பினால் உங்களுக்கு மற்ற எலிஜிபிலிட்டி எல்லாம் இருக்குமா இருந்தால் யூ வில் பி பெட்டர் ஆஃப் கோயிங் வித் அ லாயர் ஓ கன்சல்டன்ட் அண்ட் தென் யூ வில் பி ஏபிள் டு சக்சீட் ஆன் திஸ் அப்ளிகேஷன். ஏன்னு சொன்னால் இது எல்லாமே சில பேருக்கு ஃபெயில் பண்ணுறதும் இருக்குது. ஏன்னா இதில் எல்லாமே கட்டாயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருமென்று சொல்லி எடுத்த உடனே சொல்லி செய்ய முடியாது. அப்போ இதை கிளியர் கட்டாக நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை சொல்லி விளங்கப்படுத்தி போக வேணும். அதனால் மிக கவனம். இது 2 ஸ்டெப் ப்ராசஸ், டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், அட்லீஸ்ட் 3 months and plus 3 months I mean for the advertisement and then LMIA alone, and it might take up to 6 months minimum. ஸோ அதனால் நீங்கள் இதில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு, ஆனால் LMIA மூலமாக அதை சக்ஸஸாக முடித்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரு கேர்கிவரை இந்த நாட்டுக்குள்ளே கொண்டுடலாம். அது உங்களோட உறவினர்கள் நண்பர்களாக இருந்தால் அது உங்களுக்கு இன்னும் திருப்தியாக இருக்கும். அப்போ அந்த நிலைமையில் நீங்கள் கொண்டு விரும்பினால் இதை ப்ரொசீட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது நிறைய பேர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால இந்த வாரம் இந்த தகவலை இந்த தடவை உங்களுக்கு தந்தேன். எனவே இந்த வாரம் இமிக்ரேஷனும் நாமும் என்ற கனடியன் இமிக்ரேஷன் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக்கொண்டு அடுத்த வாரம் மீண்டும் ஒரு இமிக்ரேஷனும் நாமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு வணக்கம் கூறி விடைபெறுவது நமு பொன்னம்பலம். நன்றி நேயர்களே.